ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் எல்எல்பியோட ப்ரொடக்ஷனில் நடிகர் விஷால் அவர்கள் அடுத்ததாக புது மூவியில் கமிட் ஆயிருக்காரு. கதிரேசன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நடிகர் விஷால் அவர்கள் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷனுக்கு அடுத்ததாக ஒரு புதிய படத்தில் ஹீரோவாக கமிட் ஆயிருக்காரு. படத்தோட இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் யாருன்னு அப்கமிங் அப்டேட்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரொடியூசர் கதிரேசனோட ப்ரொடக்ஷனில் விஷால் அவர்கள் ஒரு புதிய படத்தில் கமிட் ஆயிருக்காரு. நடிகர் விஷாலோட ரத்னம் படத்துலேருந்து புதிய பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் அரியோட இயக்கத்தில் விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனி, யோகி பாபு மற்றும் கௌதம் வாசுதேவனெல்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து புது போஸ்டர் வெளியாகியிருக்கு. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அடுத்த படம் தூக்குதுறை. படம் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஜனவரி 17 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட கெரியரில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படத்தில் ஒன்று தீனா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பிப்ரவரி மாதத்தில் தீனா படம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மற்றும் நட்டியா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. படம் தயாராகி ரெடி டு ரிலீஸ்க்கு இருக்குது. சென்சார் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவாங்க. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்த படம் கங்குவா படத்தில் 2 கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு கங்குவா படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங்கில் இருக்காங்க. சூர்யா, திஷா பட்டானி, கோவை சரளா, யோகி பாபுலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. டைரக்டர் ரவிக்குமாரோட இயக்கத்தில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் அயலான் படத்தோட அஃபிஷியல் கலெக்ஷன் வெளியிட்டிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் உலகம் முழுவதும் 50 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியலாக கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலான் படம் இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. படம் இது வரைக்கும் 50 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க.